மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாச்சு. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கி சாஃப்டானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். அதையும் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. நம்ம தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டை எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு கிரேவி நமக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாக கிடைக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் போடணும். ஒரு 6 மசாலா. அந்த 6 மசாலாவையும் சேர்த்து இது ஒரு பேஸ்ட் ஆக்கிட்டோம்னா இதுதான் எல்லா கிரேவிக்குமான ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பேஸ்ட். இதுதான். இதுக்கு வந்து மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறமா உப்பு இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம இது ஆட் பண்ணிக்கணும், மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கணும். இதுலேயே நம்ம சிக்கன் ஆட் பண்ணோம்னா இது வந்து சிக்கன் கிரேவி ஆகிடும். இன்றைக்கி வந்து நம்ம இதை மஷ்ரூம் கிரேவி ஆக்க போகிறோம். அதனால் மஷ்ரூம் போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் வந்து இன்றைக்கி அதுக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் வந்து தண்ணி கூட ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க விட்டாலே நம்மளோட குருமா வந்து ரெடி ஆயிரும். இது வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு கூட இன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். நம்ம வந்து வெறும் சாப்பாட்டில் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும்.